அனைவருக்கும் வணக்கம். போன பதிவில் சீதா தேவி செவ்வாய்க்கிழமை பூச நட்சத்திரத்தில் அழுததுனால் வந்த ஆபத்தை பற்றி பார்த்தோம். இப்போ இந்த பதிவில் புதன்கிழமை சித்திரை நட்சத்திரத்தில் தாராதேவியின் கண்ணீர் என்ன செஞ்சதுன்றதை பற்றி பார்க்கலாம். சித்திரை புதன் சித்திரை கூடிய அந்த நாளில் தாரா கண் கலங்கினாங்க. அந்த நேரத்தில் சதாஸ்துன்னு மேலே வானத்திலேருந்து ரிஷிங்க சொன்னாங்க. அதனால் அவள் அடைந்த துயரம் என்னான்னு பார்க்கலாம். அறிவில் சிறந்த பதிவிரதா தேவியான தாரையானவள் தன் மணாளனான வாலியிடம் சிறிது காலம் முன்னே அடிபட்டு தப்பி ஓடிய சுக்ரீவன் தற்போது மீண்டும் சண்டைக்கு திரும்பி வந்திருப்பதை குறித்து எச்சரித்தாள். அதாவது சுக்ரீவன் வாலியையும் 2 பேரும் சண்டை போட்டாங்க. சண்டையில் தோற்று போயிட்டு அடிபட்டுன்னு போயிட்டார் சுக்ரீவன். மறுபடியும் கர்ச்சனை செய்கிறாரு. வாலி வெளியே வா, சண்டை போடலாம் வா அப்படின்னு கூப்பிட்றாரு. அதனால் தாராதேவி ஏதோ தெரில காரணம், உங்ககிட்ட அடிபட்டு தோற்று ஓடணும் திருப்பி வந்துக்கிறாங்கன்னா ஏதோ இதில் விஷயம் இருக்குது, அதனால் நீங்கள் சண்டைக்கு போகாதீங்க அப்படின்னு எச்சரிக்கிறார் தாராதேவி. அதுக்கு வாலி என்ன சொல்கிறாருன்னா, எதிராளி நான் சண்டை போட்டேன்னா எதிராளியினுடைய பலத்தில் பாதி எனக்கு கூடும், அதனால் நான் தோற்றே போக மாட்டேன், நீ இப்போ வாயை மூடிட்டு போ அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க தாராவை. அது அப்போ கண் கலங்குறாங்க தாரா. அதுதான் புதன்கிழமையும் சித்திரை நட்சத்திரம் கூடிய நாள் அது. அப்போ சதாசுன்னு சொல்கிறாங்க வானிலை ரிஷிக. அது சொல்லிவிட்டு சுக்ரீவன் முன்னே போய் சண்டை போட போகிறாரு வாலி. சண்டை போட்டு வாலியை சுக்ரீவனை அடிக்க போகிறான். வாலி போகிறதுக்கு முன்னே ராமனுடைய பானத்தால் வாலி விழுந்து இறந்து போயிடுறாரு. அதனால தான் புதன்கிழமை சித்திரை நட்சத்திரம் கூடிய அந்த நாளில் தாராதேவி அழுது அவள் வாழ்க்கையை அழிச்சிச்சு. அது அவள் அடைந்த துயரத்துக்கு அளவே இல்லை. அதனால் பெண்கள் நம்ம அழுகையை கட்டுப்படுத்தி கொள்ளணும். அடுத்த பதிவில் நம்ம வியாழக்கிழமையும் மூல நட்சத்திரத்தில் அழுதால் என்ன ஆபத்து வரும், பெண்கள் அழுதால் என்ன ஆபத்து அப்படின்றத பற்றி அடுத்த பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.